ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜெட் மாஸ்டரி. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, எப்படி ஒரு கேரக்டரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற வேரியஸ் மெத்தட்ஸை தான் இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ கிவன் இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், ஆல்சோ அந்த கேரக்டர் அரே கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக நம்ம எடுத்து ஸ்ட்ரிங்காக ஃபைனலாக நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ஒரு ஸ்ட்ரிங். எப்படி இந்த மாதிரி கேரக்டரை நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் 1. ஸோ மெத்தட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி ஸ்ட்ரிங் ஆன்சர் ஈக்குவல் டுன்னு ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வச்சுருக்கேன் நான். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு கேரக்டரை ஆக்சஸ் பண்ணி இது கூட கன்கார்டினேட் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஓகேவா? அப்போ ஃபார் இன்ட்டில் ஸோ கேரக்டர் சிஹெச்னு வச்சுட்டு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன் அரே. ஸோ இந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் கேரக்டர். ஸோ ஆட் பண்ணிகிட்டே வந்து என்ன ஒவ்வொரு கேரக்டரும் ஆட் ஆகி ஃபைனலாக இந்த ஆன்சர் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ ரிட்டர்ன் ஆன்சர். இது ஒரு மெத்தட். ஸோ மெத்தட் 1. ஓகே, மெத்தட் 1 என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கம்பைல் பண்ணியிருக்கேனா இல்லை சப்மிட் பண்ணியிருக்கேனா. ரெக்வெஸ்டட் queued evaluating string answer for character ch array answer equal to answer plus ch return answer. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. So it will take some time to evaluating. Okay, completed. Submit பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் டைரெக்டாக சப்மிட்டே பண்ணிடலாம். ஓகே, இருக்கிற எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இதுவே மெத்தடு 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கான மெத்தடு 2. ஸோ மெத்தட் 2 இது வந்து மெத்தட் 2. ஸோ மெத்தட் 2ல் சேம் அதே மாதிரி நான் ஸ்ட்ரிங் ஆன்சர் அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் SB equal to new string builder. இந்த ஸ்ட்ரிங் பில்டருக்குள்ளே எதை போட்டாலும் அது என்னவா கன்சிடர் பண்ணிக்கும், ஒரு ஸ்ட்ரிங்காக கன்கார்டினேட் பண்ணிடும். ஓகே, இப்போ சேம் அந்த ஃபார் லூப் ஃபார் கேரக்டர் ch அரே ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்குங்கிறனால அந்த ஓப்பன் க்ளோஸ்லாம் தேவையில்லை. ஸோ SB டாட் அப் அண்ட் ஆஃப் என்னுடைய கேரக்டர் அப்பன் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஸோ ரிட்டர்ன் இந்த ஸ்ட்ரிங் பில்டரை 2 ஸ்ட்ரிங் மெத்தடில் ரிட்டர்ன் பண்ணால் போதும். 2 ஸ்ட்ரிங் மெத்தடில் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரே ஒரு இந்த ஃபார் லூப்க்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குங்கிறனால இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதில் இல்லை, எந்த பிளாக்காக இருந்தாலும் ஸோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குன்னா இந்த ஓப்பன் க்ளோஸ் தேவையில்லை. அது இஃபாக இருக்கட்டும், எல்ஸ் இஃபாக இருக்கட்டும், ஃபார் லூப்பாக இருக்கட்டும். ஸோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி ப்ரெசிவ் தேவையில்லை. ஸோ இப்போது இதை சப்மிட் பண்ணலாம். இது மெத்தட் 2. ஓகே, மெத்தட் 2வும் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ மெத்தட் 3க்கு வருவோம் நம்ம. ஸோ மெத்தட் 3 என்ன அப்படின்னா, இப்போ எங்கிட்ட கேரக்டர் அரேவாக இருக்குது, கம்ப்ளீட் அரேவாக இருக்குது. அந்த அரேயில் இருக்கிறது எல்லாமே கேரக்டர். ஓகேவா? இப்போ அந்த கேரக்டரவே நான் எப்படி ஒரு மொத்தமாக ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு ஏதாவது இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட மெத்தட் 3. ஸோ மெத்தட் 3ல் ஒன்றுமே பண்ண வேணாம், ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப். ஓகே, இது வந்து என்னென்னா ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் என்ன பண்ணும், இந்த கேரக்டர் அரேவை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த கேரக்டரில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காக அதோட வேல்யூ என்னவோ அதை கன்கார்டினேட் பண்ணி ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அரே இப்போ இதை கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது இல்லைன்னு பார்த்துடலாம். ஸ்ட்ரிங் வேல்யூ ஆஃபில் O கேபிட்டல். இப்போ திரும்ப ரிட்டர்ன் சப்மிட் பண்ணலாம், இல்லைனா அது எரர் காட்டும். ஓகே ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இப்படி தான் ஒரு கேரக்டரை ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே இது தான். ஸோ I hope you have understood this problem guys. I will catch up you in the next interesting problem. Okay, if you have any doubt, please ping me on the comment. So until then, bye bye, take care.